ஆளு கருணையே இல்லாம ஒரு நாய் மேல கல்லை விட்டு எறிகிறாரு. அப்பயும் அது போகாம இருக்க அது மேல ஒரு பெரிய கட்டையை விட்டு எறிய அதோட மண்டையில இருந்து ஃபுல்லா ரத்தமா வலியுது. அதால சுத்தமா முடியல. அழுதுகிட்டே தன்னோட ஓனர் கிட்ட காட்டு வழியா ஓடி வருது. இருந்தாலும் கொஞ்ச தூரம் வந்ததுக்கு அப்புறம் அது அப்படியே அந்த இடத்துல உட்காந்து மயக்கம் போட்டு அதே இடத்துல இறந்தும் போயிடுது. ஆனா உங்களுக்குலாம் ஒண்ணு தெரியுமா, உலகத்திலேயே நன்றியுள்ள ஒரே ஜீவன் நாய் மட்டும்தான். அதனாலதான் என்னவோ நாய்களுக்கு மட்டும் சாவே கிடையாது. ஒரு முறை செத்து போன டாக் மறு உருவத்துல மறுபடியும் அதே ஓனரை பார்த்து டைரக்டா ஓடி வர அந்த ஓனரால அதை கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா அது புது உருவத்துல அடையாளம் தெரியாம மாறி போயிருக்கு இல்லையா. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே தன்னோட நாய் இறந்து போன சோகத்துல இந்த நாயும் செத்து போயிடக்கூடாதுங்கிற அக்கறையில அதை கொண்டு போய் அனாதாசிரமத்துல விட்டுட்டு வராரு. இருந்தாலும் ஏதோ மனசு கேட்காத காரணத்தினால அடுத்த நாளே போய் அந்த நாயை கூட்டிட்டு வந்து அது கூட விளையாடுறாரு. அப்பதான் அவர் கவனிக்கிறாரு, அவர் முதல்ல வச்சிருந்த டாகுக்கு ட்ரெயின் பண்ண எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே இந்த டாகும் ஃபாலோ பண்ணுது. நாம சொல்லித்தராமலே இவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணுதுன்னா இது கண்டிப்பா நம்ம பழைய பப்பியோட மறுஜென்ம தான் அவர் புரிஞ்சுக்க இவங்க ரெண்டு பேர்த்தோட பாண்டும் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. Amazing!